17 வயசில் கல்யாணம் பண்ணாங்க நம்ம அப்பாக்கெல்லாம். 25 வயசில் கல்யாணம் பண்ணாங்க. ரைட்டா? இங்கே நிறைய பேர் உங்கள் அப்பாவுக்கு 27 வயசு 26 வயசுலேயே இருக்கப்போ பிறந்தவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. அப்போல்லாம் கல்யாணத்துக்கு பேரே செட்டில்மெண்ட், கால் கட்டுன்னு ஒரு வார்த்தை உண்டு. இப்போ உண்டா? ஏன்னா பையன் ஊருக்குள்ளே வம்புழுத்துக்கிட்டு திருவிழாவில் வம்புழுத்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனையிலலாம் மாட்டிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு போய் அத்தைக்காரி காலில் விழுது மகளை கட்டி கொடு, எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான்னு கேட்டு பொண்ணை கட்டி கொடுத்து அங்கேயும் ஒரு 25 பவுனை வாங்கி கொடுத்து அவன் மாமனார் வீட்டிலே ஓலைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்படி நடந்த காலகட்டம்லாம் உண்டு. அது பொறுப்பான சமூகம். நாம் பொறுப்பு இல்லாத சமூகமா? மினிமம் ஒரு யூஜி முடிஞ்சா ஒரு பிஜி, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு 3 மாதமோ 3-6 மாதமோ கஷ்டப்பட்டு தேடி ஒரு வேலையை பிடிச்சி அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்குள்ளே அப்பா வாங்கின கடனை அடைச்சி அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி அம்மாவுக்கு மருத்துவ செலவு பார்த்து ஊரில் இருக்கக்கூடிய வீட்டை மாற்றி கட்டி 30 வயசுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்ற முடியுமான்னு லைஃப்பில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு 32 வயசில் தான் அன்றைக்கி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறான். இவன் பொறுப்பானவனா பொறுப்பு இல்லாதவனா?